என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து 4000 rupees. அப்பா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 2016ல. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்னு எடுத்தேன்னா ஒரு 5-4 lakhsலாம் ஆரம்பிச்சேன். ஓகே அடுத்து ஒரு 4th 5th ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் வேல்யூ 22 lakhs. பெரிய இல்லை, நார்மலான ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ. அவரோட வீடியோட வேல்யூ வந்து 3 crore வேல்யூ. ஒரு 1.5 month போச்சு அந்த ப்ராஜெக்ட் ஓகே கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துட்டேன். அந்த வீட்டை பார்த்துட்டு அதே அபார்ட்மெண்ட்ல 4 வீடு எனக்கு புக் ஆச்சு. புக் ஆச்சு. ஆமா. எல்லாரும் ஃபால் சீலிங் போட்டுருவாங்க, ஆசைக்காக போட்டுருவாங்க. வீட்டில் இருக்க கார்பெட்ல ஒரு மேட்ல டஸ்ட் இருந்தாலே எடுத்து உதறினா எவ்வளோ டஸ்ட் வருது உங்களுக்கு, எஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டஸ்ட்டில் 50% டஸ்ட் மேலே தான் போய் அப்சர்வ் ஆகும். சரி, இன்டீரியர் டிசைனிங் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறைய இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால நிறைய ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சலூன் ஷாப் ஒன்று பண்ணி கொடுத்தோம். ஒரு 10x10 100 square feet தான் அது. ஓகே. அவங்களுக்கு வந்து பார்லர் பேஸ்ட்ல கேட்டாங்க. ஆனா இத்தனைக்கும் 10x10 தான். மிரர்லயே வந்து சென்சார் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் கொடுத்தோம். பண்ணிடுவீங்க. ஆமா, ஓகே. சென்சார் லைட்டிங். நம்ம டச் பண்ணோம்னா லைட் எரிய மாதிரி. இப்போ ஒரு வீட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்றது, இப்போ அழகா நம்ம ரெடி பண்ணிட்டோம், பட் மெயின்டைன் பண்றதே வந்துட்டு பெரிய ஒரு டஃப்பான ஃபேக்டரா வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு செவரா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது ஃப்ளோரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மேல சீலிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் மெயின்டைன் பண்றது எப்படி சார்? டே டு டே லைஃப்ல மெயின்டைன். ஸோ மெயின்டைனிங் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே. இப்போ ஃபால் சீலிங்னு போட்டோம்னா எல்லாரும் ஃபால் சீலிங் போட்டுருவாங்க, ஆசைக்காக போட்டுருவாங்க. ஸோ ஃபால் சீலிங் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். யூஸ்வலாக ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க கார்பெட்டில் ஒரு மேட்டில் டஸ்ட் இருந்தாலே எடுத்து உதறினா எவ்வளோ டஸ்ட் வருது உங்களுக்கு, எஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டஸ்ட்டில் 50% டஸ்ட் மேலே தான் போய் அப்சர்வ் ஆகும். ஸோ அது உள்ள வந்து ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அந்த கேப்ஸில் எல்லாமே போய் வந்து டஸ்ட் கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகும். ஓகே. அதே மாதிரி ஒரு வீட்டில் இருக்க ஃபேன்ஸ்லேயும் வந்து ஈஸியாக வந்து டஸ்ட் வந்து ஃபுல் ஆகும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டிலே அவ்வளோ குப்பை இருக்கு. நம்ம வீட்டில் ஏசிக்குள்ளேயும் அவ்வளோ டஸ்ட் இருக்கும், ஃபேனுக்குள்ளேயும் அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஸோ கர்டன்ஸ் இருக்கும் பாருங்க, நிறைய வீட்டில் வாஷே பண்ண மாட்டாங்க. கர்டன்ஸ் போட்டு விட்டுருவாங்க, ஒரு 6 months ஒன்ஸ் தான் எடுப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தான் வாஷ் ஸோ பண்ணுவோம். அப்படிலாம் இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த்தை நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ அதை நீங்க ஒரு மந்த் ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மேண்டட்டரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு, ஸோ இந்த நாள் வந்து ஸோ எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ஏசி கிளீன் பண்ணணும், ஃபேன் கிளீன் பண்ணணும், கர்டன் கிளீன் பண்ணணும், கார்பெட் கிளீன் பண்ணணும். ஸோ இப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த் வைஸுமே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஃபேன் இருக்கும்போது ஃபேன்ல வர சின்ன சின்ன டஸ்டா இருக்கட்டும், குழந்தைங்க மூக்குக்குள்ள போகும், நியூ பார்ன் பேபிஸ்க்கு, வயசானவங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி மாதிரி வரும். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபேன்ல டஸ்டா இருக்கு, அந்த டஸ்ட்டை எடுத்து நீங்க பாருங்களா, அதுல எவ்வளோ டஸ்ட் இருக்கும், அது நம்ம தானே சுவாசிக்கிறோம். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, வீடும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்ல. ஸோ ஒரு டைமும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம விண்டோவா இருக்கட்டும், விண்டோக்குள்ள இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, யூஸ்வலா பெரிய கிளீனிங்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வாங்கிக்குவாங்க, ஒரு 40 ரூபா 50 ரூபா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும். விண்டோட கார்னர்ல வந்து அப்படியே ப்ரஷ்ல கிளீன் பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். விண்டோல இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீனா வந்துடும். மஸ்கிட்டோ மெஷ் இருக்கா போட்டிருக்குன்னா அந்த மெஷ்ஷை வந்து கழட்டி நம்ம வீட்டில் இருக்க வாஷ்ரூம்ல கொண்டு போயிட்டு ஹெல்த் ப்ளஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஈஸியா கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். கிளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நீங்க பெரிய டைம் எடுத்துக்கணும்லாம் கிடையாது. மந்த்லி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இது ஈஸியா வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த பிரச்சனையை. ஓகே. சரி, இன்டீரியர் டிசைனிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறைய இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால நிறைய ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இப்போ நீங்க எந்த மாதிரியான சின்ன பிளேஸ் வரையுமே வந்துட்டு உங்களால இன்டீரியர் மூலியமா அதை அழகுபடுத்த முடியும் சார்? சின்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஷாப்பை கூட வந்து பியூட்டிஃபுல்லா மாத்தலாம். ஓகே. ஒரு சலூன் ஷாப் ஒன்று பண்ணி கொடுத்தோம். ஒரு 10x10 100 square feet தான் அது. ஓகே. அந்த 100 square feet பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப பெரிய தீம்ல பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து பார்லர் பேஸ்ட்ல கேட்டாங்க. ஆனா இத்தனைக்கும் 10x10 தான் அது. 10x10 தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், ஃப்ளோரிங்கா இருக்கட்டும், ஃப்ளோரிங்ல கார்பெட்டா இருக்கட்டும், டிசைனிங் மிரரா இருக்கட்டும், அந்த மிரர்ல வந்து எல்இடி லைட்டிங்கா இருக்கட்டும், இன்பில்டாவே எல்இடி லைட் வரும். நம்ம அவுட்லைன் போட மாட்டோம், மிரர்லயே வந்து சென்சார் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஆமா, சென்சார் லைட்டிங். நம்ம டச் பண்ணோம்னா லைட் எரிய மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். அண்ட் வந்து கஸ்டமைசபிளா சேர்ஸை வந்து ஆர்டர் பண்ணி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். நாங்க ஃபுல்லா வயலட் தீம்ல பண்ணாலும் வயலட் தீம்ல கஸ்டமைஸ் பண்ணி சேரையும் ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸோ அந்த சின்ன கடைக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு பெரிய கடையா இருந்தா தான் பண்ணி கொடுக்கணும் கிடையாது. ஸோ சின்ன கடையா ஒரு 10x10 100 square feet இருக்கா, ஸோ ஒரு இடத்துல இந்த ஒரு வால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த சேர் போட முடியும், எந்த சேர் போட முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு ப்ராப்பராக டிசைன் போட்டு
நம்ம ஃப்ளோர் பிளான் மாதிரி போட்டு பார்த்தோம்னா ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது பண்ணலாம், இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகே. சரி, இப்போ நீங்க வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் இவ்ளோ பேஷனேட்டடா வந்துட்டு உங்களோட ஒர்க் பண்றது வந்து நாங்க பேசும்போதே வந்துட்டு தெரியுது. இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்ல ஒரு ஃபேமிலி வீட்டுக்கோ வந்துட்டு போகும்போது இவங்க என்ன இப்படி வச்சிருக்காங்க, ஒரு இந்த கார்பெட் இங்க போடவே தேவையில்ல, சம்டைம்ஸ் நம்ம போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த டேபிள் எதுக்கு இங்க இருக்கு தேவையில்லாம அப்படின்ற மாதிரிலாம் என்னைக்காவது யோசிச்சு சஜஷன் கொடுத்துருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். பட் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்காதுல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ நானுமே இந்த ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி தெரியாது இல்லை. ஸோ இன்டீரியர்னா என்ன, ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற நாலேஜ் எனக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு போகும்போதும் ஸோ ஒவ்வொன்றும் சொல்லுவேன். இப்போ என்னோட ரிலேஷன் வீட்டுக்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். நான் 2-3 பேர் வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் எடுக்கும்போது என்கொயரி பண்ணாங்க. நானுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டா பண்ணிடலான்ட்டேன். ஸோ இது பண்ணோடனே ஓகேன்ட்டாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பண்ணி கொடுத்தா ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அவங்க மூலியமா என்னோட என்னோட கம்ப்ளீட்டான ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்ற மாதிரி. ஏன்னா அந்த அவுட்புட்டை வந்து வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே பாக்குறாங்க. அப்படின்னும் போது இன்னும் நிறைய ரெஃபரல் கிடைக்கும் எனக்கு. கண்டிப்பா டெஃபினட்டா ஃபேமிலி சைட்ல இருந்து நல்ல ரெஃபரல் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து ஸோ இன்டீரியர்னா ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இன்டீரியர்ல இருக்கு. ஸோ அப்படின்னு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும்ல. ஸோ அது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இப்போ காலேஜில் நம்ம வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா ஓகே, கேம்பஸில் செலக்ட் ஆகிடணும், போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு 6 டிஜிட் சேலரியில் வந்துட்டு பையன் போய் வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஒரு இந்தியன் பேரண்டோட யோசனையாக இருக்கும். ஸோ இன்டீரியர் டிசைனிங் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் சொல்லும்போது உங்கள் வீட்டில் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து ரொம்பவுமே வந்து தூக்கி விட நினைப்பாரு, சப்போர்ட் பண்ண நினைப்பாரு எங்கள் வீட்டில். ஸோ என்ன ஹீரோனா எங்கள் அப்பா தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 12th முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் சிவில் எடுத்தேன். இன்ஜினியரிங் சிவில் எடுத்து 2012 ஆரம்பித்தேன். 2016 முடித்தேன். ஓகே. 12 to 16 பேட்ச் நான் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ 17 வெளியே வந்தேன். சாரி 16 வெளியே வந்தேன். 16 வெளியே வந்தோடனே என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ சிவில் முடிச்சு வந்தனால என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து 4,000 rupees. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 2016. ஓகே. ஸோ 4,000 rupees சேலரி. ஸோ 2,000 rupees வந்து என்னோட ரூமுக்கு போயிடும். 1,000 rupees பார்த்தீங்கன்னா என்னோட செலவுக்கு வச்சுக்குவேன். 1,000 rupees நான் வீட்டுக்கு அனுப்புவேன். ஸோ இதுதான் வந்து 2016 என்னோட சேலரி 2016. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 or 2 years வந்து இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போ 15,000 ஆக்குனாங்க. அப்புறம் 8,000 அதே கம்பெனியில் 8,000 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 4லேருந்து 8 வரைக்கும். அப்புறம் 15 ஆக்குனாங்க. அப்புறம் இன்டீரியர் கம்பெனிக்கு மாறினேன். அப்போ ஒரு 30,000 கிட்ட சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஆன் சைட்லயே ஒர்க் பண்ணணும், ஆஃப் சைட்லயே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மேண்டேட்டரி கண்டிப்பா இருக்கு. ஸோ இன்டீரியர்னு பண்ணும்போது ஸோ இதுல வந்து என்னென்னலாம் ப்ளஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இன்டீரியர் கம்பெனில பண்ணும்போது ஸோ டிசைன் வைஸாக இருக்கட்டும், கலர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மெட்டீரியல் செலெக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து டிசைனிங்கில் வந்து ஆட்டோகேட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பிளான்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைட்டில் சூப்பர்வைசராக இருந்திருக்கேன். இன்டீரியர் சைட்டில் வந்து சூப்பர்வைசராக இருந்திருக்கேன். இன்டீரியர் சைட்டில் கார்பெண்டருக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன லெவல்லேருந்து ஒரு இடத்துலையும் வந்து நானே போய் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து ஒர்க் பண்ற இடத்துல இருந்து வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துலயும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ அதுல ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ இது மூலியமா வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி ஸோ என்னோட கம்பெனில எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கலான்ற ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணேன். ஸோ அவங்களும் த்ரூ ஆன்லைன் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2.5 years தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் 2020 கரெக்டா 2020 மே சாரி 2020 மார்ச் 5. ஸோ அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆஃபீஸ் வைக்கிறேன். பேரண்ட்ஸ் சொல்லிட்டு 1 month ஒரு 15 days கிட்ட என்னோட ஆஃபீஸ்க்கு இன்டீரியர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். அப்பதான் கோவிட் வந்த டைம். ஆமா, கோவிட் வந்த டைம். ஆமா, லாக்டவுன் முடிகிற டைம் நான் ஆரம்பிச்சது. ஸோ 2021 நினைக்கிறேன் அப்போ. ஸோ அந்த டைம் ஆரம்பிச்சேன். என்னோட ப்ராஜெக்ட்
அதாவது நானே பண்ணேன். என்னோட ஆஃபீஸ் செட்டப். ஆமா, ஆஃபீஸ் செட்டப் கம்ப்ளீட்டா நானே டிசைன் பண்ணி ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும் கம்ப்ளீட்டா பண்ணேன். என் ஆஃபீஸ்க்கு என் அம்மா, அப்பா, அங்கிள் ஒருத்தர் வந்தாரு. ஸோ இவ்வளவுதான், ஓகே. வேற யாரும் வரல. வரல. ஸோ இதுதான் என்னோட ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. சென்னையில ஆரம்பிச்சேன். ஓகே. சென்னையிலன்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. அதுக்கு வந்து அட்வான்ஸ் தரணும், அந்த இடத்துக்கு ரெண்ட் ரெண்ட் தரணும். ஃபர்ஸ்ட் மந்த் ப்ராஜெக்ட் வருமா வராதான்னு தெரியாது. ஒரு ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ என்னோட அமௌண்ட்டும் மந்த்லி ஒரு 15,000 to 20,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த டைம் நான். ஸோ அதுவுமே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஸோ ஆனா அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீ பிசினஸ் பண்ணு. ஏன்னா அப்பா வந்து ப்ரொவிஷன் ஷாப் வச்சிருக்கனால நீ பிசினஸ் பண்ணுன்ற ஒரு மோட்டிவேட்ல தான் இருந்தாரு. ஸோ அப்பயும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் பண்ண சொல்லி வித்தின் 1 or 2 month்லயே வந்து அவங்க வாங்கி கொடுத்தது எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி செக் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு எனக்கு. ஸோ நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணணும், எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கணும், எங்கே எடுக்கணும், ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து லீட் ஜென்ரேஷன் மாதிரி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நமக்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அது மூலியமா வந்து நமக்கு ஈஸியாக வந்து ப்ராஜெக்ட் எடுக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஐடியா வந்துச்சு எனக்கு. அப்படி ப்ராஜெக்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, என்கொயரிஸ் வரும், நிறைய கிடைக்கும். ஆர்டர்ஸ் க்ளோஸ் ஆகிறது எப்படி? ஆர்டர்ஸ் கண்டிப்பா க்ளோஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது வந்து இப்போ நான் அந்த டைம்ல நான் ஒரு சில ஏஜென்சில நான் கேட்டேன். நான் என்னால் வந்து அவ்வளோ பேமெண்ட் கொடுத்து அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்குற அளவுக்கு என்கிட்ட வந்து அமௌண்ட்டும் அந்த அளவுக்கு கிடையாது, நம்ம பொருளாதாரம் அந்த அளவுக்கு கிடையாதுனால நானே அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ எப்படி லீட் ஜென்ரேஷன் பண்றது, எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி அந்த எடுத்த ப்ராஜெக்டை எப்படி க்ளோஸ் பண்றது, எப்படி முடிக்கிறது, ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே த்ரூ ஆன்லைன் தான். எனக்கு யாரும் வந்து ஸோ இப்படிதான் பேசணும், இப்படி பண்ணணும்லாம் யாரும் சொல்லி தரல. அதுக்கும் ஒரு சில நிறைய பேர் ஆன்லைன்ல வீடியோஸ் போட்டிருக்காங்க. லீட் ஜென்ரேஷன் எப்படி பண்ணணுன்றதான் ஆன்லைன்ல வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன்ல தான் கண்டுபிடிச்சேன், ஆன்லைன்ல கத்துக்கிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்னு எடுத்தேன்னா ஒரு 5-4 lakhsலாம் ஆரம்பிச்சேன். அடுத்து ஒரு 4th 5th ப்ராஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் வேல்யூ 22 lakhs. தேர்ட் ப்ராஜெக்ட்ல எனக்கு 22 lakhs. அப்பயுமே அதே ஆபீஸ்ல தான் இருக்கேன் நான். அப்போ வந்து ஒரு பெரிய நார்மலான ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ, அவருக்கு தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அவர் வந்து நம்பி கொடுத்தாரு. அவரோட வீடியோட வேல்யூ வந்து 3 crore வேல்யூ. ஸோ அவர் வந்து யூஸ்வலா இன்ஸ்டாகிராம்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கால் பண்ணி பேசினேன். ஸோ வாங்க பண்ணாரு. நான் அவங்களோட ஆஃபீஸ் போனேன். அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ்க்கு அவர் வந்தாரு. ரொம்ப நான் நினைச்சே பார்க்க முடியல. பென்ஸ் கார் எடுத்துட்டு வந்தாரு. அவ்வளவு பெரிய ஆளு. அவர் ஆபீஸ்ல ஒரு 300-400 பேர் ஒர்க் பண்றாங்க பீப்புள். அவ்வளவு பெரிய ஆளு. அவரோட வீட்டோட வேலையை எனக்கு கொடுத்தாரு, இன்டீரியர் வேலையை. அந்த வீடு பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தேன். ஒரு 4 bedroom வீடு. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஃபாயர் ஏரியால இருந்து, ஃபால் சீலிங்ல இருந்து, உள்ள ஒரு பார்ட்டிஷன் ஒர்க்ஸ்ல இருந்து, பியூ பெயிண்ட்ல இருந்து, வால்பேப்பர்ல இருந்து, ஸோ கம்ப்ளீட்டா A to Z எவ்ரிதிங் பூஜா யூனிட்ல இருந்து, ஒரு பெட்ரூம்கான வார்ட்ரோப்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு தீம்ல டிசைன் பண்ணி கொடுத்தேன். அவர் ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடு. சரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டாரு. ஸ்டார்ட் பண்ணேன். அவர் ரொம்பவுமே ஹாப்பி தான். ஒரு 1.5 month போச்சு அந்த ப்ராஜெக்ட். கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துட்டேன். அந்த வீட்டை பார்த்துட்டு அதே அபார்ட்மெண்ட்ல 4 வீடு எனக்கு புக் ஆச்சு. ஆமா. அது அந்த அந்த ஒரு 4 month 5 month ரொம்பவுமே பிஸியா இருந்தேன். 4 வீடுன்னு போது ஒரு வீட்டோட வேல்யூ உங்களுக்கு ஒரு 15-20 lakhs கிட்ட இருக்கும். ஒரு வீட்டோட வேல்யூ. ஸோ அந்த அளவுக்கு இருக்க வேல்யூ ஆனா வீட்டோட இன்டீரியர் வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடைக்கிறதே லக்கு தான். ஸோ என்ன மாதிரி ஒரு கம்பெனி கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு கிடைச்சது. காட் கிரேஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப லக்கானது. ஸோ அதுல வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு இடத்துலதான் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு தப்பு பண்ணாதான் அடுத்த தப்பு அந்த டைம்ல பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு ஒரு சென்ஸ் வரும் நமக்கு. ஸோ அதில் நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய ஒர்க் பண்ணேன், நிறைய பேருக்கு நிறைய மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த டைம்ல. ஸோ அதனால வந்து சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி,
எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஸோ ஒரு டிசைன் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு அவுட்புட் காமிச்சு, ஸோ இது இந்த இடத்துலலாம் வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ப்ரிவ்யூ டிசைனை காமிச்சு அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்பேன் நான். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு மிஸ்கிளாரிஃபிகேஷனும் வரக்கூடாது. ஸோ சார் நான் இந்த டிசைன் கேட்கல, இந்த டிசைன் கேட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மைக்கா வேணாம், இந்த மைக்கா வேணும் சொல்லக்கூடாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் பிஃபோர் நம்ம கொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே அதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். சோன்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், ஸோ இந்த கலர் யூஸ் பண்றோம், இந்த கலர் நீங்க ஓகே சொல்லிருக்கீங்க, இது அக்ரிமெண்ட்ல இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டா வந்து பிஃபோர் எக்ஸிகியூஷனே வந்து நான் சொல்லிடுவீங்க. ஓகே. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆஃப்டர் தட் வராது. ஓகே சார், ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்தது. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 4000க்கு ஆரம்பிச்சு தேர்ட் ப்ராஜெக்டே வந்துட்டு ஒரு 22 lakh அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு உண்மையாவே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். இப்போ நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ஒர்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓகே நான் பிஸ்னஸே பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு யங் பட்ஸுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நான் என்ன சொல்ல விரும்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னதான் நான் என்னையோ இதுவோ எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ நான் வந்து இப்போ என்னால உங்களால முடியும் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுதான். இப்போ ஒருத்தவங்களும் அவங்களே நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களால முடியும்னா முடியும், எல்லாமே முடியும் கண்டிப்பா. இப்போ நான் வந்து நான் அந்த டைம்ல நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, நம்மளால பே பண்ண முடியுமா, நம்மளால ரெண்ட் பே பண்ண முடியுமா, நம்மளை நம்பி யார் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, சென்னை சிட்டில நம்மளை நம்பி லேக்ஸ் காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தி, எவ்வளோ காம்படிட்டர்ஸ். ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்கிற இடத்துல நம்மளை நம்பி யார் ப்ராஜெக்ட் கொடுப்பான்னு நான் யோசிச்சிருந்தேன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு 80+ ப்ராஜெக்டை சென்னையில் மட்டும் பண்ணியிருக்கேன் நான். சென்னையில் மட்டும் 80+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், சின்ன ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கேன், நிறைய ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன், ஐஏஎஸ் பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன், ஐஏஎஸ் ஆஃபீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்பிக் பில்டிங்ல ஐடிசி ஆப்போசிட் பாருங்க ஸ்பிக் பில்டிங். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய இடத்துக்கும் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ஷாப்ஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் 1 month அவ்வளோதான். ஸோ அந்த ஏன்னா நம்மகிட்ட இப்போ இருக்கிற டீம் வந்து ஒரு 4-5 people தான் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு யங் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களை நம்புங்க. கண்டிப்பா நீங்க உங்களை நம்பினாலே போதும், ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, டெஃபினட்டா. ஓகே சார், ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்தது உங்களுக்கு கேட்கும் போது. இன்னும் வந்துட்டு நம்ம இந்த கலர் பேட்டர்ன்ஸ், இந்த கலர்ஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான இது சோஃபாஸ் இல்லை என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வந்துட்டு பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.